யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். வாங்கோ, நாங்கள் ஒரு சட்டிக்குள்ளேயே என்ன மாதிரி நூடுல்ஸ் அவிக்கிறான்னு காட்டுவோம். நூடுல்ஸ் 2 நூடுல்ஸ் எடுத்தேன். தண்ணி வேணும், உப்பு, எண்ணெய். நீங்கள் பாவிக்கிற எண்ணெய் எடுங்கோ. நான் நல்லெண்ணெய் எடுத்தேன். தனி மிளகாய்த்தூள், மிளகாயை இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டை, உள்ளி. வாங்கோ அப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த உள்ளியையும் இந்த தனி மிளகாய்த்தூள், இது நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி 5-6 செத்த மிளகாயை ஊற வச்சு இதோடு சேர்த்து இடிக்குங்கோ. ரெண்டும் செய்யலாம். இப்போ நாங்கள் இந்த உள்ளியையும் இந்த செத்த மிளகாயும் இடிக்க போகிறோம். என்ன மாதிரி இடிக்கிறேன், என்ன காட்டுறேன்னு வாங்கோ. இதெல்லாம் காட்டியிருக்கிறேன். இந்த உள்ளியை அப்படி சுவமாக உரிக்கிறாண்டு பாருங்கோ. இந்த பின்பக்கம் வயிற்று பக்கம் இப்படியே வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா சரி. இதை குழந்தை பிள்ளைகிட்ட போய் அடிச்சு போட்டு கொடுத்தாலும் அவையல் கெரியாக அப்படியே உரிச்சிடணும். உரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு எடுப்போம். இந்த இதுக்கு கிட்டத்தட்ட 8-10 2க்கு 10 உள்ளி நீங்கள் போடலாம். இப்போ நாங்கள் இதை எடுத்ததை ஒரு அளப்பில் போடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் குத்தி இருக்கும். இது சரியான சுவம். நீங்கள் அச்சாரோ ஊறுகாயோ என்ன செய்கிறாண்டாலும் உள்ளி இடிக்கிறது சரியான சுவம். இப்படி அந்த உள்ளியை நாங்கள் கொஞ்சம் இடிச்சிட்டு அந்த மிளகாத்தூளை போடுவோம். அது மிளகாத்தூள் வந்து உங்களோட உழைப்புக்கு அளவு, உங்களுக்கு எவ்வளோ உழைப்பு வேணுமோ அவ்வளவு. உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அவ்வளோ எடுங்கோ. அந்த ஒரு கரண்டி எடுக்கிறேன் நான். 2க்கு காணும். வாங்க இதை வலிப்போம். கலந்து போட்டு அடுப்பை பற்ற வைப்போம். இதுக்குள்ள எண்ணெயை விடுவோம். ஒரு மீசக்கரண்டி வரும். அப்படியே வச்சுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கெதியாக செய்கிறோண்டா பக்கத்தில் தண்ணியை கொதிக்க வைப்போம். இல்லையாண்டா இதுக்குள்ளேயே முதல் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நூல்ஸை போடுவோம். நம்ம நான் கெதியாக செய்யணும் பண்ணுறதுக்காக பக்கத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். நாங்கள் இந்த உள்ளி இந்த அரைச்சதை போடுவோம். வேறு ஒன்றும் போடுறதில்லை. இதில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு கெதியாக வேணுமெண்டா அப்படி செய்து கொடுக்கலாம். எப்பயாவது ஒரு நாள் தான் நூடுல்ஸ் கொடுங்கோ, நடுவாக கொடுக்காதீங்கோ. உள்ளி ஒட்ட விடாமல் வாண்டி கொண்டே இருந்தோம். இதில் ஒட்ட விட்டுறாதீங்கோ, சுரண்டி கொண்டே இருங்கோ, விராண்டி கொண்டு. மற்றது ஒரு வாசம் பெறும் உங்களுக்கு. உள்ளி செத்தமில் இதன்னொன்று ஒரு நல்ல ஒரு வாசம் பெறும். இந்த வாசம் உங்களுக்கு மட்டுமில்லை, அடுத்த வீட்டுக்கும் போகும். இந்த நூடுல்ஸை ஓரளவு இதடி போட்டு போடுங்கோ. வடிவாக பிரட்டுவோம். இந்த உள்ளி இந்த இதில் இருக்கிற இதுக்குள்ளே இருந்த எண்ணெய் எல்லாம் இதில் பிரட்டும். மேலதிகமாக பேருந்து ஒன்றும் விடாதீங்கோ. இப்போ 2 நிமிஷமாக நல்லா பிரட்டி எடுத்துட்டேன். நீங்கள் வேறுங்கோ தண்ணியும் கொதிச்சுட்டு அடு பண்ணி பார்த்துவேன். இப்போ இந்த கப்பால் நாங்கள் 3 கப் விடுவோம். இது நான் நேரடியாக விடுவேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வருவேன். கொதி தண்ணிங்க ஐயா. ரெண்டும் இவ்வளவும் விடுவேன். இதை இப்படியே நல்லா
குழாயை போட்டு மூடி விடுவோம். நல்லா இப்போ அடுப்பை நல்லா கொஞ்சம் கூட்டி விடுங்க. இப்போ கத்திரப்பம் இதை நல்லா கிளறி போட்டு நாங்கள் நல்ல ஒரு மெல்லிய நெருப்புக்குள்ளே விடுவோம். இதை இவ்வளோத்துக்கு சின்ன எரிகிறது தெரியாமல் விடுங்கோ. கொஞ்சம் புழுங்கி அப்படியே விதியும். நாங்கள் இதில் நான் உப்பு போடையில்லை, உப்பை போடுவோம். கணக்க போடாதீங்கோ, கொஞ்சம் போடுங்கோ. 2 நிமிஷம் தான் அடுப்பில் விடுங்கோ. தண்ணி வேறங்க நல்லா வற்றி கணக்காக வந்திருக்கு. இப்போ நாங்கள் அந்த இப்போ திறக்க போகிறேன். உப்பு போட்ட அப்புறம் 1 நிமிஷம் விட்டேன். நான் இப்போ இந்த சீஸ் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த சீஸை போட போகிறேன். நல்லா இருக்கா கறியை விடுவோம். இது ஆக்களை பொறுத்தவங்களுக்கு சின்ன ஆக்களைண்டா 2-3 போடுங்க. இது நாங்கள் பெரிய ஆக்களுக்கு தானே 1 போட்டுனேன். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி விடுவோம். இப்போ சிறப்பம் துறந்தமெல்லாம் வெளியே நெருப்பலான் இருக்குது. இப்போ பார்த்தா அடியில் இனி நீங்கள் இறக்கி வச்சா இருக்கிற தண்ணி எல்லாம் தட்டிடும். இந்த நேரம் நாங்கள் மூட்டி அடித்து விடுவோம். கொஞ்சம் இடம் எடுத்து அதுக்குள்ள விடுவோம். பாருங்க, இதுக்கெல்லாம் மிளகு தூள் இருக்குது. இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட போகிறேன். கொஞ்சம் உப்பு 2 கலந்து போட்டு அடுத்து ருச்சி போடுறேன். இந்த முட்டைக்கு ஏற்றாதான் உப்பும் மிளகும் போடுங்க. இப்படியே மூடி விடுங்க. மூடி இந்த வெள்ளை முட்டை கொஞ்சம் வெள்ளை நிறமாக வரும். இந்த வெள்ளைக்கரு அந்த நிறம் நிப்பாட்டி விடுங்க. மஞ்சள் கருவை பார்க்க வேணாம். பாருங்க, வெள்ளைக்கரு இதாடி இனி இப்படியே நிப்பாட்டி விடுங்க. துறக்க வேணாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. பாருங்க இப்படி இருக்குண்டு இதே மாதிரி இருக்கும். இது மஞ்சள் கரு ஒரு ஹாபோயிலாக தான் இருக்கும். அராவியலாக இப்படியே இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேற இறக்கி வச்சுட்டு நாங்கள் எடுப்போம். அவர் செஞ்சு குடிக்கா இப்படியே தூக்கியம்மா இந்த மஞ்சளை வேக்கில் வையுங்கன்றார். பாருங்க, இது இந்த மாதிரி இருக்குண்டு நல்லபடியாக ஒரு தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கீழே போட்டுட்டு நெய் எடுப்போம். இப்போ பாருங்க, இந்த மஞ்சள் கருவை பாருங்க, நீங்கள் இப்படியே உடைச்சி விட அப்படியே ஒழுகி கொண்டு வரும். செஞ்சு குடிக்கலாம். நல்ல விருப்பமாக இருக்குங்க இவருக்கு. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே செய்தாலும் இன்னொன்று நான் இந்த தண்ணியை கொதிக்க வச்சு நான் நீங்கள் கொதிக்க வைக்காமல் மிளகாய் உள்ளியை வதக்கி போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு 2 நிமிஷம் போடலாம். அது ஒரே சட்டிக்கில் முடிஞ்சிடும். நான் இந்த கெரியாச்சி வேணும் பண்ணுறதுக்காக தான் பக்கத்தில் தள்ளி வச்சேன். நான் இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும்